இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, இதுதான் நான். வாசிக்கலாம் மீண்டும் அந்த வசனத்தை. திருப்பாடல் 27:5. ஆமென். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் என்னை ஒளித்து வைப்பார். ஆமென். இதுதான் நான், என்னை நம்பு. ஆமென். இதுதான் நான், என்னை நம்பு. இன்றைய நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, இதுதான் நான், என்னை நம்பு. இப்போது இங்கு நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம். இது நான் தான் என்று நீ நம்புவாயாக. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு? ஆமென். ஆமென். என்னை தவிர வேறு எவரும் இன்னும் அதிக உறுதியுடன் உன்னை விண்ணகத்திற்கு அழகிய முழுமைக்கு அழைத்து செல்ல முடியாது. ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற இறை இரக்கத்தின் செய்தி. தவக்காலம். என் குழந்தாய், இன்று நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய அருளை வைத்திருந்தேன். ஆனால் அந்த அருளின் ஆற்றலால் நீ மாற்றம் பெற உன்னையே திறந்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. என ஜெபி. உன்னையே நீ திறந்து வைக்க வேண்டும். இன்னைக்கு மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சொன்னார். இதுதான் நான், மன்னிக்கிற தேவன். என்னை நம்பு. உனக்கு தரும் இந்த அருளின் ஆற்றலை நீ முழுமையாக அறிந்திருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். உன் ஆன்மாவின் அந்தரங்கத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் இன்று முழுவதும் நீ என்னிடம் தங்கியிருக்க வேண்டும். இங்குதான் நீ என்னை எப்போதும் காண முடியும். இதுவே இதயத்திலிருந்து எழும்பும் ஜெபமாய் இருக்க வேண்டும். உன் ஆன்மாவின் இந்த பலிப்பிடத்திற்கு நீ இன்று அடிக்கடி வர வேண்டும். இங்கே நீ என் அன்பை அறிந்து கொள்வாய். என் குழந்தாய், உங்களையே அழிவுக்கு உட்படுத்தும் மனிதர்களின் செயல்களை குறித்து நீ அறிய வேண்டும். என் குழந்தாய், உங்களையே அழிவுக்கு உட்படுத்தும் மனிதர்களை செயல்களை குறித்து நீ அறிய வேண்டும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உன்னை நான் இன்று அழைக்கிறேன். அவர்கள் பணம், பதவி, தன்னையே திருப்திப்படுத்தும் உலக இன்பங்கள் இவைகளிலால் தன்னையே குருடாக்கி விட்டார்கள். இவை அவர்களின் ஆன்மாக்களை அழிவுக்கு இட்டு செல்லுகின்றன. தன்னையே குருடாய். அவனுடைய பிலிப்பியர்களை பார்த்தோம். கடவுள் நமக்கு தந்த அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ செய்ய வேண்டியது என்ன? திருப்பாடல் 27:4 சுரத்த குரலில் வாசிக்கலாம். திருப்பாடல் 27:4. ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமென். அதனாலதான் தேவனால் நமக்கு கிடைக்கின்ற மன்னிப்பை குறித்து பார்த்தோம். மன்னிப்பு, 5 வகையான மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். தேவனால் நமக்கு கிடைக்கும் மன்னிப்பு. மற்றவர்களுக்கு எதிராக குற்றம் செய்திருந்தால் அவர்களிடம் இருந்து மன்னிப்பு பெற கற்றுக் கொடுத்தார். ஜஸ்ட் சே சாரி. ஒரு சாரி சொல்றதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். 3வது காரியம், நம்மை நாமே மன்னித்துக் கொள்வது எப்படி?
தமக்குத்தாமே எந்த கெடுதியும் செய்யாமல் இருப்பது, அப்படி செய்ய கொள்ளக்கூடிய காரியங்களை தவிர்ப்பது, ஆண்டவருடைய திட்டங்களை அறியாமல் அவரை பழி சொல்லக்கூடாது, தேவதூஷணம் சொல்லக்கூடாது. 5வது காரியம், அயலானை அன்பு செய்து மன்னித்து அன்பளிப்பு அளித்து ஆசீர்வதிக்க வேண்டிய முறையை பற்றி நாம் இன்று தியானித்தோம். இதுதான் நான், என்னை நம்பு. இதுதான் நான், என்னை நம்பு என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில். அதனால்தான் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது மிக அழகாக ஆசீர்வாதத்தை குறிக்க சொல்லப்பட்டு வாசிக்க கேட்போமா? என்னாகமம் 6:22 முதல் 27. ஆமென். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமென். 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 எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். அடுத்த வசனம் தொடர்ந்து, இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்டும் பொழுது நான், அதாவது நானும் கடவுளும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவரை ஸ்துதிப்போம். இந்த காலத்திலே இந்த பரிசுத்த வாரம் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க என்பதை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இந்த மன்னிப்பு என்ற காரியங்களை தியானிப்போம். இந்த வாரத்தில் யார் மேலெல்லாம் குற்றம், யார் மேலெல்லாம் குறை, யார் மேலெல்லாம் இந்த அவமானங்கள் செலுத்தியிருக்கிறோமோ எல்லார்கிட்டையும் ஒரு மன்னிப்பு வாங்க, மன்னிப்பு கேட்க, சாரி, ஜஸ்ட் சே சாரி, உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மன்னிங்கள், மன்னிப்பு பெற முடியும். மன்னிங்க, மற்றவர்களை மன்னிச்சு பாருங்க. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. எனவே மன்னிப்போம். விழிகள் நான் விலகி மொழிகள் நான் மறந்தேன், உன்னை விட்டு தூர விலகினேன், என் பாவம் நீர் சுமந்தாய், என் இயேசுவே என் மீட்பரே, எங்கள் பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக செய்கின்ற குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்று நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நண்பர்களை நாங்கள் வெறுத்தோம் அப்பா, பந்தங்களை எல்லாம் நாங்கள் உடைத்தோம். எங்களுடைய பகைமை நிறைவாளிகள் உள்ளம் வஞ்சனையால் நிறைந்து விட்டதப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. நம்மை நாமே மன்னிப்பதும் தனக்குத்தானே கெடுதி ஒன்றும் செய்யாது கொள்ளாமல் இருந்தும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். உங்கள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி, அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த தவக்காலத்திலே ஒரு உடன்படிக்கை செய்வோம். யார் மீதாவது பகை இருந்தால் மன்னித்து விடுவோம். மன்னிக்கும் வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.